திரு புதுக்கோட்டை சீனிவாசன், அதிமுக பாஜக கூட்டணி பலம் பெற வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல் அதிமுக தலைவர்கள் தரப்பிலிருந்து ஒலித்தாலும் கூட இந்த கூட்டணியால் அதிமுக பலம்தான் இழக்கிறது என்பதுதான் தொடர்ந்து வரக்கூடிய கருத்தா இருக்கு. உங்களுடைய பதில் என்ன? சொல்லதிகாரம் அவைக்கும் நியூஸ் 18 பார்வையாளர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸனுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். அதாவதுமா, கூட்டணி அதிமுக கூட்டணி நிறைவு செய்யப்பட்ட கூட்டணி, அது வேங்கை பாய்ச்சலா இன்னைக்கு அடி எடுத்து வச்சிருக்கு. கடந்த ஜூன் மாதத்திலிருந்து இன்றைய வரை 175 தொகுதி ஐயா பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் நேரடியாக மக்களை சந்திச்சு இந்த திமுக 4.5 ஆண்டு திமுகவினுடைய வண்டவாளங்களை மக்களுக்கும் தலைவருக்கும் நேரடியாக இன்றைக்கு பகிர்ந்துக்கிற அந்த சூழலெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அடுத்த கட்டமாக பாஜகவினுடைய பொறுப்பாளர் ஐயா பியூஷ் கோயல் நேரடியாக கூட்டணி பேச்சுவார்த்தை, அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை திருப்திகரமாக முடிச்சிருக்கிறாங்க. சந்திப்பு கூட்டணி பற்றியோ அல்லது தொகுதி பங்கீடு பற்றியோ எதுவும் பேசல அப்படின்னு சொன்னாரே நயினார் நாகேந்திரன். கலந்து பேசி இருக்கிறாங்க. அது முதல் கட்டம் தான். இப்ப 234 தொகுதி அதிமுகவினுடைய விருப்ப மனு இன்னைக்கு 10,000 பேர் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப தயார் நிலையில அதிமுக இருக்குது. இல்ல, இப்ப நிறைவடைந்திருந்தது நிறைவான கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் 3ஓட கூட்டணி நிறைவடைஞ்சிருச்சா? ஏன் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் இருக்கு, ஐயா ஜான் பாண்டியனுடைய தமிழக முன்னேற்ற கழகம் இருக்குது, பாமக அவர்களெல்லாம் எதிர்பார்க்கல தேசிய ஜனநாயகம். இல்ல அதாவது காலம் இருக்குது, பேச்சுவார்த்தை நடந்துட்டு அவங்க ஜனவரியில தான் சொல்லி இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நிறைவு வெற்றிகரமா ஒரு கூட்டணியை உருவாக்கி அது ஒரு மகா கூட்டணியா ஐயா எடப்பாடியார் தலைமையில என்டிஏ தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒட்டுமொத்த அதாவது இந்த ஒரு பொதுவான இந்த திமுக எதிர்ப்பை வீழ்த்துவதற்கு எல்லா கட்சியும் ஒண்ணு சேருங்கன்ற அறை கூவல ஐயா எடப்பாடியார் நீண்ட நாளமா அதை வச்சிருக்கிறார். இல்ல, அந்த அறை கூவல்ல தான் ஓபிஎஸ் டிடிவியும் வராங்களா அப்படின்னு கேக்குறோம். இல்ல, அததான் நாங்களும் சொல்றோம். இப்ப அவரு டிடிவி கடந்த காலங்களில் என்ன பேசினாரு, இந்த 24ஆம் தேதி ஆண்டிப்பட்டியில செய்தியாளர்கள் சந்திப்புல செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, என்ன 6 தொகுதி அப்படின்னு சொல்றாங்க. அது வதந்தின்னு சொல்றாரே தவிர ஒரு காட்டமான அதிமுக தலைமையோ பாஜக தலைமையோ அவர் தாக்கலைன்னு தான் நான் கருதுறேன். அதுக்கு என்ன காரணம்னா அமமுக சட்டப்பேரவைக்குள்ள நுழையணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கணும். அதுக்கு ஒரே ஆப்ஷன் அதிமுக அல்லது இதுதான் வழி அவருக்கு. இல்ல, நீங்க சொல்ற அந்த விஷயத்தோட இன்னொரு விஷயத்தையும் அவர் சொன்னார். 2021 தேர்தல்ல யாரு ஆட்சிக்கு வர வேண்டாம்னு முடிவு பண்ணோமோ அவங்க ஆட்சிக்கு வரல அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்ப அதிமுக தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்ற நிலைப்பாட்டுல டிடிவி இல்லன்றதும் புரியுது இல்ல? இல்ல அப்ப அவர் தாவேக்காவுக்கு போயிருவாருன்ற அதுவும் அந்த ஆப்ஷன் அவருக்கு சரியா இருக்காதுங்கிறத இன்னொரு பார்வையை நீங்க பார்க்கணும். ஏன்னா இவர் பல கட்டங்கள்ல அமமுக சின்ன கட்சின்னு பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவர் சின்ன கட்சி இன்னும் ஒரு 2 வருஷம் ஆன அந்த கட்சியோட சேர்ந்து விஜய முதல்வராக்குறதுக்கு இவரால முடியுமா? அப்ப இவர் சட்டப்பேரவைக்குள்ள போகணும்னா ஒண்ணு பாஜக கோட்டால போகணும், இல்லைன்னா அதிமுக கோட்டால போகணும். அப்ப அந்த சூழலை உருவாக்குறதா உண்மையான அரசியல அவர் கீழே இருக்கிற தொண்டர்களும் விரும்புவாங்களே தவிர தன்னை யாரும் பழி கொடுத்துக்க மாட்டாங்க. இப்ப ஐயா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா தனியரசன் சொன்னாரு பாருங்க, இவர் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் ஆயிட்டாரு, அவர் அந்த கட்சிக்கு போய் தலைவர் ஆயிட்டாரு, செங்கோட்டையன் போயிட்டாரு அப்படின்னு. அப்ப அதிமுகவுடைய ஆதரவோட தானே நீங்க வெற்றி பெற்றீங்க. நீங்க அதிமுகவுக்கு எதிராக ஏன் நிக்கிறீங்க? ஒவ்வொரு தனிப்பட்ட ஆவர்த்தனம் அதிமுகவுக்கு எதிராக நிக்கிறதா சொல்லல, இபிஎஸ்க்கு எதிராக நிக்கிறோம்னு சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிமுக வேற இபிஎஸ் வேற எல்லாம் இல்ல. அதிமுக அப்படித்தான் பாக்குறாங்க. அவங்க தனி ஆவர்த்தனமோ தனி கருத்தோ அதிமுகவை பாதிக்காது. நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு ஒன்னா வாங்கன்ற அறைகூவல் விடுக்கிறோம். உண்மையிலே நோக்கம் உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க சேர வேண்டிய கூட்டணி இதுதான். நீங்க ஓபிஎஸ் ஏன் என்டிஏ விட்டு வெளியில போனாரு? அவர் சமரசம் செய்யலாம் பாஜகன்ற குற்றச்சாட்டுக்காக வெளியில போனாரு. டிடிவி ஏன் போனாரு? இல்ல இப்ப எங்க புதுக்கோட்டை சீனிவாசன் எடப்பாடியும் அதிமுகவும் டிடிவியை அமமுகவையும் அண்ணன் ஓபிஎஸ்ஸையும் ஏதோ அரைகூவல் விடுத்து கூட்டணிக்கு அழைத்ததை போலவும் ஓபிஎஸ் டிடிவி வர மறுப்பதை போல சொல்றாரு. இங்க எடப்பாடி எப்பொழுது அதிமுக அணிக்கு எங்க டிடிவி அமமுக கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியாரை பொறுத்தவரை எந்த வாக்குகளும் சிதறக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கிறோம்.
அப்ப வந்து வார்த்தையில் ஒரு நாகரிகம், தன்னடக்கம், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இலக்கணம் இதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. அது பொதுவான அதிமுக எதிர்பார்க்கிற விஷயம். அதிமுக மட்டும் எதிர்பார்க்காதுல்ல, அமமுகவும் எதிர்பார்க்கும், ஓபிஎஸும் எதிர்பார்ப்பார்ல. சார் நாகரிகம் மீறி அதிமுக யாரையாவது புண்படுத்தி இருக்கா நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல சார், கூட்டணிக்கு தங்களை அழைக்கணும் அப்படிங்கற அடிப்படையா அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல. கடுமையா விமர்சனம் பண்ணாரு. அவரை எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க? அந்த கட்சியோட போய் கூட்டணி சேர்த்துக்கிட்டீங்களே. சார் ஒண்ணே ஒண்ணு, அதாவது நீங்க வந்து தாவேகாவோட போகணும்னா போங்க, அதை பத்தி யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா நினைக்கிற இலக்கு நோக்கம், அந்த நோக்கம், அதாவது நோக்கமும் இலக்கும் சரியா இருக்குமா? தமிழக வாக்காளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப நீங்க வந்து 2016 மக்கள் நல கூட்டணிக்கு ஏற்பட்ட கதிதான் இங்கேயும் ஏற்படும். அதுல எந்த மாற்றுக்கிறது பாஜகவும் தாவேகாவுக்கு இவங்களை எல்லாம் போக சொல்லுது. அதிமுக எடப்பாடியோடு உங்களுக்கு முரண்பட்டா நீங்க எல்லாம் தாவேகாவுக்கு போங்குது. அதிமுக காலி பண்ணிட்டு புதுக்கோட்டை சீனிவாசன் என்னோட கேள்வி உள்வாங்கிக்கோங்க. நோக்கம் சரியா இருக்கணும்ல அப்படின்னு சொல்றீங்க. திமுகவை வீழ்த்தணும் என்பதுதான் அதிமுக பாஜகவோட கூட்டணியோட நோக்கமாவும் இருக்கு, தாவேகாவோட நோக்கமும் அதுதான் இருக்கு. ஆனா ஏன் அங்க போறது வந்து தவறா இருக்கும்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? இல்ல தாவேகாவை என்டிஏக்கு வரக்கூடாதுன்னு என்னன்னு கேக்குறேன். தாவேகா ஏன் அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடாதா? அதாவது எலியும் பூனையும் சில நேரங்கள்ல ஒன்னா சேரலாம், தவறு இல்ல. அதாவது ஒரு நோக்கத்திற்காக, பொது நலத்திற்காக ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. அவர் கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து தனியா ஒரு கூட்டணி அமைப்புன்னு சொன்னாரு. அவரை நம்பி எந்த கட்சி போனுச்சு? இதுவரை யாரும் போகல சார். அதிமுக கூட்டணிக்கும் யாரும் வரலையே சார், பாஜகவை தவிர. யார் வரலன்னு சொன்னா நான் முதல்ல குறிப்பிட்டேன்ல. இப்ப ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் இருக்குது. அவர்கள் ஏற்கனவே கூட்டணியில இருந்தவர்கள் சார், கூட்டணியில இருந்தவர்கள். பாருங்க, நான் ஒண்ணே கேட்கிறேன். திமுக கூட்டணியில காங்கிரஸ் வந்து இப்ப பிங்கி பாங்கின்னு சொல்லி விளையாடுறாங்கல்ல. தாவேகா பக்கம் துண்ட போடுவோமா, இந்த பக்கம் துண்ட போடுவோம்னு காங்கிரஸ் இப்ப தடுமாறுது. நம்ம நியூஸ் 18 செய்தி எல்லாம் போட்டீங்கல்ல. அவங்க தடுமாறுவதாக அபிஷியலா எதுவும் சொல்லலையே சார். சார் அத்திப்பழத்தை உடைத்து பார்த்தால் அதுல இருக்கு பல பஞ்சாங்கன்னு ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு. திமுக கூட்டணி நேர்த்தியா இருக்கிற அதெல்லாம் கரெக்ட் சார். பிள்ளையார் சொல்லி போட்டப்பையும் கொடி பறந்தப்பையும் அத்திப்பழம் என்னாச்சு? ஏங்க அதிமுக கூட்டணிக்கு தாவேகா தொண்டர்கள் எழுச்சியோட வர்றாங்க. ஏன்னா ஒரு தலைவனுடைய நடவடிக்கை எது? இந்த திமுக அரசை எதிர்ப்பதற்கு ஒரு நிலையான ஒரு திராணி உள்ள தலைவரா எடப்பாடியார் இருக்கிறாரு. அதனால இன்றைக்கு தாவேகாவோட தொண்டர்கள் கொடிய தன்னெழுச்சியா வந்து குடிச்சிட்டு ஐயா பின்னாடி நிக்கிறாங்க. இதுதானே ஒரு தலைவனுக்கான இலக்கணம். நீங்க யார், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு திமுக எதிர்ப்புல யாரும் இருக்கீங்க, அவங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க. ஐயா பொன்ராஜ் சில நேரங்கள்ல அவரை அறியாமே உண்மையை பேசிடுவாரு. இப்ப பாருங்க, அதிமுகவிற்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி நெருங்கி வருதுங்கிறத அவரே சொல்றாரு. இப்ப இதுதான் இன்னைக்கு வந்து நல்ல நோக்கம் உள்ள யாரும் அதிமுக வந்து வெற்றி பெறணுங்கிறதா இன்னைக்கு வந்து ஒரு சூழ்நிலை. அதுதான் வந்து மக்கள்கிட்ட வந்து நிலைப்பாடு. இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி பல்வேறு பிரச்சனைகளையும் மக்கள் விரோதங்களையும் இன்னைக்கு வந்து அந்த அரசு வந்து மையப்படுத்தி கொண்டு போறாங்க. அதனால திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சமட்டி அடி இன்னைக்கு மக்கள் இடத்துல கிடைக்க போகுது. அதிமுக இன்னைக்கு தொடர்ந்து மக்கள்கிட்ட போய் நெருங்குறாங்க, களத்துல நிக்கிறாங்க, பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுறாங்க. அப்ப நம்பகத்தன்மை உள்ள ஒரு கட்சியாகவும் பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் ஒரு நம்பிக்கை உள்ள தலைவராகவும் மக்கள்கிட்ட இருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிற கட்சிகளுக்கு ஏற்பட்டிருந்தா இந்நேரம் கூட்டணி முடிவாயிருக்கணுமே சார். அது ஏன் தாமதமாகுது என்பதுதான் இப்ப இருக்க கேள்வியே. அம்மா வெயிட் பண்ணுங்க. நிச்சயமா அதாவது மாற்று சிந்தனை உள்ளவர்களும் வருவாங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க ஒரு தனி முடிவு எடுத்தாங்க அப்படின்னா 0 தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதிமுகவோட சேர்ந்தா பூவோடு சேர்ந்து நாறு மடக்கும் சட்டப்பேரவைக்கு போகலாம். இல்லைன்னா அவங்க மக்கள் நல கூட்டணிக்கு ஏற்பட்ட கதிதான் இவங்களுக்கு வருங்கிறதா யதார்த்தமான உண்மை. சரி.